அதாவது திருவேங்கடமலையில் இன்ன பொருளாத இருக்கிறோம் தாமும் மற வேண்டாம் திருவேங்கடமுடையானும் மற வேண்டாம். இப்படி இருப்பதை பார்ப்பவர்களும் இப்படியாவது திருமலையில் வசிக்க ஆசைப்படுவதே என்று புகழவும் வேண்டாம். திருமலையில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதேனும் ஒன்றாக ஒருவரும் அறியாத வண்ணம் இருந்தாலும் போதும். திருமலையில் வசிக்கின்ற வேறு ஒன்றே வேண்டுகிறார் துளசி ஆழ்வார். திவ்ய தேசங்களில் தொடர்புடைய பிறப்பே ஆசைப்படுவோமாக. ஸ்ரீனிஷ் நலம் தரும் சொல்லை கண்டுகொள். ஸ்ரீனிஷ் ரெடியா இருப்பா? சொல்லை கண்டுகொள். வேண்டிய நன்மைகளை தரக்கூடிய நாராயண நாமத்தை பெற்று அதனால் இன்பமடைக. எம்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் நாராயண நாமத்திற்கு தான் சிறப்பு அதிகம். ஏனெனில் நாராயண நாமமானது தன்னை அனுசந்தித்தவர்களுக்கு உயர்ந்த தொண்டர் குலத்தை தரும், செல்வத்தையும் தரும், அடையவர்களுக்கு ஏற்படும் துக்கத்தை எல்லாம் தரமட்டமாக்கிவிடும். மேலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விரும்பக்கூடிய பரமபதத்தையும் தரும். எம்பெருமானுடைய அருளையும் கைங்கரியமாகிற பெரிய பதவியையும் கொடுக்கும். அவனை அனுபவிப்பதற்கு ஏற்ற சக்தியை கொடுத்து மேலும் பல நன்மைகளை செய்து கொடுக்கும். பெற்று வளர்த்த தாயை காட்டிலும் நன்மைகளை செய்து கொடுக்கும். இப்படி பல வகையிலும் நன்மை தரக்கூடிய நாராயண நாமம் தான் நலம் தரும் சொல். அதை ஜெபித்து வேண்டியவற்றையெல்லாம் பெற்று இன்பமடைவோமாக. நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். மந்திரம் என்றால் குறிப்பிட்ட காலத்தில் தான் சொல்ல வேண்டும், குறிப்பிட்ட தகுதி உள்ளவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சில நியமங்கள் உண்டு. ஆனால் எம்பெருமானோட திருநாமத்தை சொல்வதற்கு எந்த நியமமும் இல்லை. அதனால்தான் ஆழ்வாரும் மந்திரம் என்று சொல்லாமல் நாமம் என்று அருளி செய்துள்ளார். நாராயணா என்னும் நாமத்தை சொல்லி பலவிதமான பலன்களை நாம் அடைவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கடைத்தலை சீக்கப்பெரு செல்வி ஹரிப்பிரியா. திருவடிகளே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கடைத்தலை சீர்க்கப்பெரு திருக்கோயில்களில் திருவாசல் விளக்குதல் முதலிய கைங்கரியங்களை செய்து கொடிய பாவங்களை போக்கிக் கொள்வாயாக. திவ்ய தேசங்களில் செய்யக்கூடிய கைங்கரியங்களில் திருவலகிடுதல், அதாவது பெருக்குதல், மெழுகுதல், கோலமிடுதல் முதலான செய்கைகளுக்கு கோயில் சீக்கை என்று பெயர். எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்வதுதான் மிகவும் சிறந்தது. புருஷர்களாயிருந்தால் வேத பாராயணம், திவ்ய பிரபந்தம் சேவித்தல், பெருமாளுக்கு தலிகை செய்தல் போன்ற கைங்கரியங்களை செய்ய வேண்டும். பெண்களாயிருந்தால் பெருக்குதல், மெழுகுதல், கோலமிடுதல் போன்ற கைங்கரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் எதையும் சாதனமாக கருந்தாமல் கைங்கரியமாகவே செய்ய வேண்டும்.
கைங்கரியத்தை எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அனன்ய பிரயோஜனமாக செய்ய வேண்டும் என்று திருக்கண்ணமங்கையாண்டான் என்ற ஆச்சாரியர் அழகாக விளக்கியுள்ளார். திருக்கண்ணமங்கையாண்டான் ஒரு முறை திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்தில் ஒரு மகிழ மரத்தடியில் காய்ந்து உதிர்ந்த சருகுகளை பெருக்கி தள்ளி கொண்டிருந்தார். அப்போது அவருடன் படித்த நாத்திகன் ஒருவன் அவரை பார்த்து, நீர் எம்பெருமானே உபாயம் என்று எல்லா செயல்களையும் விட்டு வராயிற்றே, அப்படி இருக்கும் போது நீ செய்யும் இந்த செயலுக்கு, அதாவது பெருக்குவதற்கு என்ன பயன் என்று கேட்டான். அதற்கு திருக்கண்ணமங்கையாண்டான், பெருக்கின இடத்திற்கும் பெருக்காத இடத்திற்கும் உள்ள வேறுபாட்டை காண்கிற உனக்கு எந்த பலனும் இல்லை என்று தோன்றுகிறதோ, பெருக்கின இடம் சுத்தமாவதுதான் பலன். இதனை அடியன் கைங்கரியமாக நினைத்து செய்கிறேன். எம்பெருமானை அடைய எதையும் சாதனமாக தான் செய்யக்கூடாதே தவிர கைங்கரியமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இப்படிப்பட்ட அடிமை செய்யப்பட்ட கொடிய பாவங்கள் தன்னடியே விலகிவிடும். ஸ்ரீவச்சன பூசணத்தில் திருக்கண்ணமங்கையாண்டான் ஸ்வ வியாபாரத்தை விட்டான் என்று அருளி செய்யப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் திருவனந்தபுர திவ்ய தேசத்தில் வழியில் ஒரு விளக்கமாறு, அதாவது துடைப்பம் வைத்திருப்பார்கள் என்றும் அதனை கொண்டு நாம் கோயிலை பெருக்கிவிட்டு வர வேண்டும் என்றும் பெரியோர்கள் சொல்வார்கள். இது எல்லா திவ்ய தேசங்களுக்கும் பொருந்தும். எம்பெருமான் திருக்கோயில்களுக்கு சென்று கைங்கரியம் செய்து கொடிய பாவங்கள் தீர்த்து கொள்வோமாக. என்றிரு சிரஞ்சீவி கோகுலபாலா கோகுல கிருஷ்ணா. கேசவா என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்பவன் எந்திருக்க வேண்டும். கேசவன் நாமத்தை சொல்பவன் அருகே கேசவா என்று சொன்னால் இடர்கள் எல்லாம் கேடும் என்க. கம்சன் ஏவிய குதிரை வந்து அசுரனை அழித்தான். கண்ணன் அவன் விரோதியை போக்கினபடியே அனுசரிக்க விரோதி என்று பெயர் பெற்றவையெல்லாம் நீங்கிவிடும். மருந்துவனை அடைந்தால் வியாதி திருமாப்போடு, கேசவனை அடைந்தால் மலையளவு பாவம் செய்திருந்தாலும் அவையெல்லாம் நீங்கிவிடும் என்று அருளி செய்தார் நம்பிள்ளை. ஒரு திருவேட்டை உற்சவத்தன்று பட்டர் திரு ஊற்றங்கரையில் பெரிய திரளுடன் வீட்டிலிருந்து எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை விளக்கி அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிலர் சந்தியாவந்தனம் செய்வதற்குரிய நேரம் வந்துவிட்டதே, எனவே உபன்யாசத்தை நிறுத்திவிட்டு சந்தியாவந்தனம் செய்ய செல்லலாமே என்று விண்ணப்பித்தனர். அதை கேட்ட பட்டர், நாம் இன்று ஒரு நாள் ஈடுபட்டு செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை செய்வதற்கு தாமதித்தோம் என்றால் இதை யமன் குற்றமாக கணக்கிட்டு விடுவானோ? ஒரு அரசன் நாட்டின் கணக்குகளை கேட்டு வரும்போது வரி செலுத்த தவறியவர்கள் பெயரில் தனக்கு மிகவும் வேண்டியவனாக இருப்பவன் ஒருவன் பெயரை வாசித்தால் அப்பெயர் இருக்கட்டும், மேலே அடுத்தவன் பெயரை வாசி என்று கூறிவிட்டால் மறுபடியும் அப்பெயரை அரசன் முன்னே வாசிக்க முடியாதென்றோ? அதுபோல எம்பெருமானுக்கு மிகவும் அடியவர்களான நம்மீது யமன் குற்றப்பட்டியல் வாசிக்க முடியுமோ? ஆகையால் கேசவநாமத்தை சொல்லி நம் இடர்களை எல்லாம் போக்கிக் கொள்வோமாக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அதோக்ஷஜனனின் சித்தஞ்சிறுகாலே கோவிந்தனை சேவி. அடுத்தது சிரஞ்சீவி அதோக்ஷஜன் அனன்யன்.
சிற்றஞ்சிறுகாலே கோவிந்தனை சேவி. விடியற்காலையிலே கோவிந்தனை சேவிப்பாயாக. சத்வகுணம் தலையெடுக்கும் காலமே எம்பெருமானை சேவிப்பதற்கு சரியான காலமாகும். ஆனால் எம்பெருமானை சேவிக்கின்ற காலமே சத்வகுணம் தலையெடுக்கும் காலம் என்று சொல்லலாம். எனவே எம்பெருமானை சேவிப்பதற்கு இந்த காலம்தான் தகுந்தது என்றில்லை. எப்போது வேண்டுமானாலும் எம்பெருமானை சென்று சேவிக்கலாம். பொதுவாக சிற்றஞ்சிறுகாலே என்ற விடியற்காலையிலே சப்தகுணம் தலையெடுக்கும் காலமாகும். அந்த காலத்தில் வேதம் ஓதுவது, யோகாபியாசம் செய்வது, படிப்பது, இசை கற்பது முதலிய செயல்களை செய்வார்கள். விடியற்காலத்திலேயே மனம் தெளிவாக இருக்கும்போது இதற்கு காரணம். அந்த காலத்தில் நாம் சென்று எம்பெருமானை சேவித்தல் என்பது மிகவும் சிறந்தது. எனவேதான் ஆண்டாள் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று அருளி செய்துள்ளார். பேயாழ்வார் சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் என்று அருளி செய்துள்ளார். அதாவது நம்பெருமானை பற்றி சொல்லாத கீழ் கழிந்த நாள், அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நாள், அவனை பற்றி பேசப்போகின்ற எதிர்வரும் நாள் ஆகிய முக்காலமும் நல்ல நாள். அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற நிகழ்காலம், பேசப்போகிற எதிர்காலம், இரண்டு காலமுமே நல்ல காலம். எம்பெருமானை பற்றி அறியாமல் வீணே கழிந்த நாளான இறந்த காலம் எப்படி நல்ல காலமாகும் என்ற கேள்வி எழலாம். அது கழிந்து விட்ட நாளாகையால் அப்படிப்பட்ட நாள் மீண்டும் வரப்போவதென்பதால் அந்த நாளும் நல்ல நாள் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்மாழ்வார் தாம் எம்பெருமானுக்கு இடைவிடாமல் எல்லா காலங்களிலும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பாரித்து அள்ளி செய்த பாசரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் திருவரங்கத்தின் முன்பே எம்பெருமானாரும் கேட்டுக்கொண்டு எழுந்தருளியிருந்த போது இப்பாசுரத்தை விண்ணப்பம் செய்து ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரியர் ஒழிவில் காலமெல்லாம் உழவில் காலமெல்லாம் என்று இதையே நெடுநேரம் கண்ணும் கண்ணீருமாக விண்ணப்பம் செய்து மேலே பாசுரம் பாடாமல் நிறுத்தி விடுவாராம். இப்படி கைங்கரியம் செய்ய பாரிக்கின்ற காலத்தை கொண்டாடியது போலவே ஆண்டாலும் காலத்தை கொண்டாடுகிறார். விடியற் காலையிலே எழுந்து கோவிலுக்கு சென்று கோவிந்தனை வழிபடுவோமாக. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜா. சீர்கலந்த சொல் நினைந்து போதுபோக்கு. செல்வி விகாசினி. நிரம்பிய ஸ்ரீசுக்திகளை அனுசந்திப்பாயாக. உலகில் ஒவ்வொருவரும் எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தித்தால் பாவங்கள் தொலையும் என்று சொல்வார்கள். பாவங்கள் தொலைந்தால் தொலையட்டும், அல்லது தொலையாமலே போகட்டும். பொழுதை போக்கியாக்க வேண்டுமே, அதற்காக எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தித்தே ஆக வேண்டும். எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்திக்காமல் இந்த உலகில் இருப்பவர்கள் எப்படி பொழுதை போக்குவார் என்று நம்மாழ்வார் கூறுகிறார். தம்மை போலவே உலகத்தவர்களையும் நம்மாழ்வார் நினைத்து விட்டார். ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர். அந்த ஒரு நாள் அவருடைய மனைவி அவரிடம், இந்த வெள்ளி சொம்பை திருடன் எடுத்துக்கொண்டு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று கேட்டாள். அதற்கு அவர், சொம்பிலுள்ள தீர்த்தம் முழுவதையும் கொட்டிவிடு. ஏனென்றால் சொம்பை எடுக்க வேண்டுமென்றால் கையெலும்பிக் கொண்டுதானே எடுக்க வேண்டும். சொம்பில் தீர்த்தம் இல்லை என்றால் திருடனால் கையெலும்பிக் கொள்ள முடியாது. ஆகையால் அந்த வெள்ளி சொம்பை எடுக்க முடியாது என்று கூறினாராம். தம்மை போலவே அந்த திருடனும் ஆச்சாரமாக கையை எலும்பிக் கொண்டுதான் சொம்பை எடுப்பான் என்று நினைத்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை போலவே நம்மாழ்வாரும் தாம் எம்பெருமானை நினைத்தே போது போக்குவது போல உலகத்தவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்று நினைத்து விட்டாராம். எனவேதான் எம்பெருமானை நினைக்காவிட்டால் எப்படி பொழுதை போக்குவார் என்று ஆச்சரியப்படுகிறார். எம்பெருமானுடைய குணங்களை சொல்லக்கூடிய நூல்களையே கொண்டு பொழுதை கழிப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜா நமஹ. திருவில்லா தேவரை தேரேல்மின்.
சிரஞ்சீவி பார்கவ் நாராயணன். தேரேல்மென் திருமகளோடு சம்பந்தமில்லாமல் தேவர் என்று பேசும் ஒப்பவர்களை தெய்வங்களாக நினைக்காதே. பிராட்டியோடு கூடியவனான எம்பெருமான் மட்டுமே நாம் தொழ வேண்டும். பிராட்டி சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் தேவதைகளை நாம் தொழக்கூடாது. எம்பெருமானுடைய பரத்வ சின்னங்களில் திருமார்பில் உள்ள பிராட்டி எழுந்தருளி இருப்பதும் ஒன்றாகும். இவள் புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியன் செய்யான் என்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் அருளை செய்துள்ளார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பதால் திருவில்லாதேவரை நாம் பற்றக்கூடாது. திருமகளோடு சம்பந்தம் உள்ள எம்பெருமானையே நாம் பற்ற வேண்டும். ஒரு சேத்தனன் எம்பெருமானை சரணம் புகுந்தால் எம்பெருமான் அன்றோ பலனை கொடுக்கிறான். இதற்கிடையில் பிராட்டியை புருஷகாரமாக பற்ற வேண்டும் என்று கூறுவது எதற்காக என்று நஞ்சியர் பட்டரை கேட்க, நாளும் நம் திருவட அடிகள் தம் நழங்கடல் வணங்கி என்று ஆழ்வார் அருளை செய்ததை கண்டீரே. இவன் போயவனை சரணடையும் போது என்னுடைய குற்றத்தை பார்த்து எம்பெருமான் சீற்றம் கொண்டாலும் கொள்வான். இவனுடைய குற்றத்தை பார்க்காமல் இவனை தன்னிலையில் வைத்து தகுந்த சமயத்தில் அவன் பக்கல் முகம் பெற்றவாறு இவனுடைய குற்றத்தை பொறுப்பிக்கும்படி செய்து சேர்ப்பிப்பவள் பிராட்டியொன்றோம். அதனால்தான் அவள் முன்னாக பற்ற வேண்டும் என்று பட்டர் அருளை செய்தார். ஸ்ரீ வைஷ்ணவ ஆகிய நான் பிராட்டியை முன்னாக பற்று பிராட்டியை புருஷகாரமாக பற்றி கொண்டு எம்பெருமானை தொழுவோமாக. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜன். வேண்டு சிரஞ்சீவி தஷாந்த். நியதமும் அத்தானி சேவகமும் வேண்டு. எம்பெருமானிடம் இதை கொடு அதை கொடு என்பது எதுவும் கேட்கக்கூடாது. ஆயினும் அவனுக்கு நெருங்கியிருந்து தொண்டு செய்யும் பேற்றை மட்டும் பிரார்த்திக்கலாம். ஆஸ்தான சேவகம் என்பது அத்தானி சேவகம் என்றாகிறது. அத்தானி என்றால் பிரியாமை, சேவகம் என்றால் சேவை என்று அருளி செய்துள்ளார் பெரியவாச்சான் பிள்ளை. இளைய பெருமானான லக்ஷ்மணர் ஸ்ரீராமபிரானை ஓர் நொடி கூட பிரியாமை இருந்து கைங்கரியம் செய்தது போல நாமும் ஆசைப்பட வேண்டும். திருவேங்கடமுடையானுக்கு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று தன்னுடைய பாரிப்பை வெளியிட்டார் நம்மாழ்வார். இந்த பாசுரத்தை விளக்கிக் கொண்டிருந்த எம்பெருமானார் தன்னுடைய காலக்ஷேப கோஷ்டியில் இருந்தவர்களை பார்த்து இப்படி நம்மாழ்வார் பாரித்தது போல திருவேங்கடமலைக்கு சென்று அங்கே தங்கிருந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்ய யாரேனும் முன் வருவீர்களா என்று கேட்டார். ஆனால் மிக கொடிய மிருகங்களும் குளிரும் அதிகம் இருப்பதால் திருவேங்கடமலைக்கு சென்று தங்குவதற்கு அனைவரும் பயப்பட்டார்கள். ஆனால் அனந்தாழ்வான் என்பவர் ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது சிஷ்யனின் கடமை. அடியேனுக்கு நியமித்தால் அடியேன் திருவேங்கடமலைக்கு செல்கிறேன் என்று விண்ணப்பித்தார். உடனே எம்பெருமானார் மிகவும் மகிழ்ந்து இவ்வளவு பெரிய கோஷ்டியில் இது ஒருவரே ஆண் பிள்ளை என்று கொண்டாடி அணைத்து கொண்டார். அனந்தாழ்வானும் திருவேங்கடமலைக்கு சென்று நந்தவனம் வைத்து பூக்களை மாலையாக கட்டி திருவேங்கடமுடையானுக்கு அத்தாணி சேவகம் செய்து வந்தார். நாமும் திவ்ய தேசங்களில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான்களுக்கு அத்தாணி சேவகம் செய்ய முயல்வோமாக.
பையத்துயின்று பரமநடி பாடு சிரஞ்சீவி அச்சுதன். கடலில் சயனித்திருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுங்க. எம்பெருமான் 5 நிலைகளில் எழுந்தருளி உள்ளார். பரமபடத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியுடன் எழுந்தருளி இருக்கும் நிலை பரத்வமாகும். அடுத்து வியூக நிலை திருப்பார்கடலில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் நிலை. தேவர்கள் போன்றோர் பரமபடத்துக்கு செல்ல முடியாது. அவர்கள் குறைகளை கேட்பதற்காக எம்பெருமாள் 5 நிலைகளில் எழுந்தருளி உள்ளார். லௌகிகமாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்பார்கடல் அவருடைய சொந்த அலுவலகம் போன்றது. பரமபடம் அவருடைய சொந்த வீடு போன்றது. திருப்பார்கடல் என்பது அலுவலகம் போன்றது. நாமே சிலரை வீட்டிற்கும் சிலரை அலுவலகத்திற்கும் வர சொல்கிறோம் அல்லவா? அதுபோல பார்க்கடலும் பையத்துயின்ற பரமநடி பாடு என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் பாடியுள்ளார். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அளவிட முடியாததால் இருக்கிறாலே கடல் போன்றதான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை பாடி மகிழ்வோமாக. தமிழ் சடகோபன் அருளை இயம்பு. செல்வி தன்வி கோபன் அருளை இயம்பு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என் தலைப்பு தமிழ் சடகோபன் அருளை இயம்பு. தமிழ் பாசுரங்களை அருளிச் செய்த நம்மாழ்வாருடைய அருளை பற்றி சொல்லுக. நம்மாழ்வாரை வேதம் தமிழ் செய்த மையன் எழில் குறுகை நாதன் என்று மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலை போற்றுகின்றார். மதமொழியாளம் என்ற வேத கருத்துக்களை அழகிய தமிழில் பாசுரங்களாக அருளிச் செய்தவர் ஆதலால் நம்மாழ்வார் தமிழ் மாறன் என்று போற்றப் பெறுகின்றார். அருள் கொண்டாடும் மதியவரின் புறார்லினான் அவ்வருமரன் பொருள் அருள் கொண்டாயிரம் மின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது என்று அருள் செய்துள்ளார் மதுர கவிகள். எம்பெருமானின் அருளை கொண்டாடும் அரியவர்கள் மகிழும்படியாக அரியமறையின் பொருள்களை பகவத்கீதையாக வெளியிட்டான். அப்பெருமானின் அருளை கொண்டு அரியமறையின் பொருட்களை தமிழில் 1000 பாசுரங்களாக அருள் செய்தவர் ஆழ்வார். ஆழ்வாருடைய அருளன்றோ மிக்க விளங்குகின்றது என்று பொருள் அருளிச் செய்துள்ளார் நஞ்சியர். இப்படி உயர்ந்த அருளின் காரணமாக வேதங்களின் சாரமான கருத்துக்களை தமிழில் நமக்கு 1000 பாசுரங்களாக அருள் செய்த நம்மாழ்வாருடைய அருளை நாம் எல்லா இடங்களிலும் இயம்புவோமாக. நன்றி. நானேதான் ஆயிடுக என்றிரு. சிரஞ்சீவி ஸ்ரீநிகேதன். ஆயிடுக நானேதான் ஆயிடுக என்றிரு. நாம் செய்யாத குற்றத்தை ஒருவர் நம் மீது சுமத்தினாலும் அதையும் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு குற்றத்தை செய்து அதனை சுட்டிக்காட்டினாலே நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நம் ஆச்சாரியர்கள் அவர்கள் மீது குற்றம் இல்லாமல் இருக்க செய்தேயும் பிறர் அவர்கள் மீது குற்றம் சுமத்தினால் அதையும் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் என்பதற்கு அடையாளமாகும். இதற்கு உதாரணமாக ஸ்ரீ ராமாயண புருஷர்கள் நால்வரில் பரதாழ்வானை சொல்லலாம். ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளியதற்கும் பரதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த போதும் மத்பாபமே வாத்திர நிமிதமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. ராமன் வனத்திற்கு எழுந்தருளியதற்கு என்னுடைய பாவமே காரணம் என்றான் பரதன். ஸ்ரீரங்கநாதனாலே வளர்க்கப்பட்ட பிள்ளையான
பராசர பட்டர் ஸ்ரீரங்கம் கோவிலில் திரை சாத்தியிருந்த போது திரையை விலக்கிக் கொண்டு உள்ளே செல்ல பார்த்தார். அப்பொழுது அவரை பற்றி அறியாத புதிய மணியக்காரர் அவரை கடுமையான வார்த்தைகளால் வைத்துவிட்டார். ஸ்ரீ பராசர பட்டர் விலை உயர்ந்த சால்வையை அவருக்கு போர்த்தினார். பிறகு அவரை பார்த்து, எம்பெருமான் திருமுன்பே அடியனுடைய குற்றங்களை நான் விண்ணப்பிக்க வேண்டியிருக்க என்னுடைய குற்றங்களை எம்பெருமான் திருமுன்பே எனக்கு பிரதிநிதியாக நீரெடுத்து சொன்னீரே, அதற்கு அடியேன் செய்யும் கைமாறு இது என்று கூறினாராம். ஸ்ரீ பராசர பட்டரிடம் ஒரு குற்றமும் இல்லாமல் இருக்க செய்தேயும் தன்னை குற்றமுள்ளவனாக கூறிக்கொள்ளும் இந்த குணம் ஆச்சாரியர்களை தவிர வேறு யாருக்கு வரும்? நஞ்சியருடைய சிஷ்யரான நம்பிள்ளை ஸ்ரீரங்கத்தில் காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்தார். இவருடைய உபன்யாசங்களை கேட்க பெரும் திரளாக வருவார்களாம். ஸ்ரீரங்கநாதருக்கு வரும் கூட்டத்தை விட இவருக்கு வரும் கூட்டம் அதிகமாகவே இருக்குமாம். இதனால் பொறாமையுற்ற கந்தாடை தோழப்பர் என்பவர் ஒரு நாள் நம்பிள்ளை தகாத வார்த்தைகளால் வைத்துவிட்டாராம். ஆனால் அப்படி நம்பிள்ளையை தவறான வார்த்தைகளால் ஏசியது தவறு என்று உணர்ந்த தோழப்பர் அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்ட போது நம்பிள்ளை அவரது இல்லத்திற்கு வந்து அவரது திருவடிகளில் தண்டம் சமர்ப்பித்து தேவரீருடைய திருவுள்ளம் புண்படுவதற்கு காரணமாக இருந்த அடியேனை மன்னித்தருள வேண்டும் என்று பணிவோடு பிரார்த்தித்து கொண்டாராம். குற்றம் செய்தவர்கள் பக்கல் கிருபையும் பொறையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேண்டும் என்று பிள்ளை லோகாச்சாரியாரும் அருளி செய்துள்ளார். நாமும் அப்படி இருக்க முயற்சி செய்யலாமே. அஹ்காமல் ஆயிரமும் கல். செல்வி எம்.ஜே. லக்ஷண்யா. அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அக்காமல் ஆயிரமும் கல். சிறிதும் குறையில்லாமல் திருவாய்மொழி 1000 பாசுரங்களையும் கற்பாயாக. ஆழ்வார்கள் 12 அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்களும் முக்கியமாக கருதப்பட்டாலும் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மிகவும் முக்கியமானதாகும். வேதங்களில் புருஷ சுத்தம் போலவும் மகாபாரதத்தில் பகவத்கீதை போலவும் புராணங்களில் ஸ்ரீ விஷ்ணு புராணம் போலவும் அருளை செயலில் திருவாய்மொழி மிகவும் சாரமானது என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளை செய்துள்ளார். அப்படிப்பட்ட திருவாய்மொழியை சந்தை சொல்லி கற்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஆச்சாரியரை அடிபணிந்து அதன் பொருளையும் அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ற நிலை ஏற்படும். தந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்த சித்தி என்று நாயனார் அருளி செய்துள்ளார். எம்பெருமான் அருளி செய்த பகவத்கீதையை காட்டிலும் அவனாலே மயர்வர மதிநலம் அருள பெற்ற நம்மாழ்வார்க்கு சிறப்பு அதிகம். இச்சிறப்பை திருவதி வரணாதாசர் என்பவர் ஸ்ரீமத் பகவத்கீதையை கற்றவன் ஒருவன் வந்தால் ஒரு உலக்கு அரிசியை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். அவனுக்கு தங்குவதற்கு தங்கள் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் வாசல் திண்ணையிலேயே கிடக்கும்படி கூறிவிடுவார்கள். ஆனால் சிறுவாய்மொழி கற்றவன் ஒருவன் வந்தால் அவனுக்கு அவ்வூரில் அர்ச்சையாக கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமான் முதற்கொண்டு கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று தங்கள் இல்லத்திலே தங்க வைத்து விருந்தும் படைத்து உபசரிப்பார்கள் என்று தாசர் அருளி செய்வாராம்.
ஆகையால் சாமவேத சமமான திருவாய்மொழியை எப்பொழுதும் அனுசந்தித்து காலத்தை கழிப்போமாக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓதி 1000 நாமமும் பணிந்தேத்து. செல்வி ஸ்ரீநிதி கண்ணன். 1000 நாமமும் பணிந்தேத்து. எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் பணிந்தேத்துவீர்களாக. பாரத போரின் இறுதியில் பீஷ்ம பிதாமகர் அம்பு படுகையில் சயனித்திருந்தார். அப்பொழுது கண்ணபிரான் பீஷ்மரிடத்திலிருந்து அனைத்து தர்மத்தையும் கற்றுக்கொள்ளும்படி யுதிஷ்டிரனிடம் கூறினார். யுதிஷ்டிரனும் பீஷ்மரிடம் கேட்க அவரும் பல தர்மத்தை மிக மிக விரிவாக எடுத்து கூறினார். மிகவும் அதிகமாக கேட்டுவிட்டதனால் எதை கொள்வது எதை விடுவது என்ற ஐயம் யுதிஷ்டிரனுக்கு ஏற்பட்டது. எனவே பீஷ்மரிடமே கேட்டார். கோதர்ம சர்வ தர்மானாம் பவதः பரமோ மதः. எல்லா தர்மங்களிலும் உயர்ந்த தர்மமாக நீர் கொண்டிருப்பது எந்த தர்மத்தை? அதற்கு பீஷ்மர் கூறினார், ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதமோ மதः யத் பக்த்யா புண்டரீகாக்ஷः ஸ்தவைரச்சேன ரசதா. புண்டரீகாக்ஷன் அதாவது செந்தாமரை கண்ணனான பகவானை ஒரு மனிதன் தினமும் ஸ்ரத்தையுடன் ஸ்தோத்திரங்களினால் அர்ச்சிப்பதுவே எல்லா தர்மங்களிலும் மிக உயர்ந்த தர்மமாகும். மேலும் பகவானை அர்ச்சிப்பதற்கு 1000கணக்கான திருநாமங்களை கூறினார். இந்த 1000 திருநாமம்தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் எனப்படுகிறது. பெருமாளுக்கு இந்த 1000 திருநாமம் மட்டுமே அல்ல, மேலும் 1000 திருநாமங்கள் உள்ளன. இங்கே 1000 என்பதை 1000கணக்கான திருநாமம் என்பதே பொருள் கொள்ள வேண்டும். மேலும் பகவானுடைய திருநாமத்தை மிகவும் பணியுடன் கூற வேண்டும். பகவானை காட்டிலும் அவனுடைய திருநாமமே சிறந்தது. சூதில் தோற்றவர்களான பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதி ராஜ்யசபையில் துரியோதனன் முதலியோர்னால் பிரணாம புரசரமாக கிருத்தகங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விடத்துக்கு எழுந்துள்ள குலாபரன் சுவாமிக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அம்மங்காருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரந்தத்தை இயற்றினது மற்றும் இங்கே எழுந்துள்ளதற்காக அடியுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளை தயார் பண்ண பாட்டுமாமி மற்றும் இந்த கைங்கரிய குழுவில் இருக்கக்கூடிய மயூரோலி மாமி என்ன, ஸ்ரீநிதி கண்ணன் என்ன மற்றும் உள்ளார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எழுந்து முக்கியமாக இந்த குழந்தைகளை அனுப்புகிறார் பெற்றோர்கள், அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். இந்த குழந்தைகள் பேசுகிறதுக்கு உற்சாகம், வெளியூர்லேருந்து பல இடங்கள்லேருந்து வந்து இதற்காக ஒரு 5 நிமிஷம் பேச போகிறா குழந்தைகள், இல்லை 1/2 மணி நேரம் காம்படிஷனில் மத்தியானம் கிஸ் காம்படிஷன் கலந்துக்க போகிறா. இதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு பெங்களூர், சென்னை பல ஊர்கள்லேருந்து பல விதேசங்கள் பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கா. அந்த பெற்றோர்களுக்கும் இங்கே பேசின குழந்தைகளுக்கும் மற்றும் உண்டான வந்துள்ள அனைவருக்கும் அடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியூர்களில் பலர் வந்துள்ளார்கள், அவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேரையும் இந்த தீயாராதனத்துக்கு எழுந்துள்ளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். அமுது செய்ய வேண்டும். மதியத்திலே குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சம்பிரதாயத்தில் விளையாட்டு போட்டி, அதாவது அவர்களுக்கு எழுத தெரியாது கேள்வி கேட்டால், அதனால் அவளுக்கு ஒரு விதமாக அது அழகாக அமைத்திருக்கிறாள் ஸ்ரீநிதி கண்ணன் அவர்கள். அதன் பிறகு குழந்தைகளுக்கு குவிஸ் காம்படிஷன் நடக்கிறது. அதன் பிறகு அதனுடைய பரிசளிப்பு விழாவெல்லாம் மாலை பொழுதிலே நடைபெறும் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வர வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். அனைவரும் அமுது செய்ய எழுந்துள்ளமாய் பிரார்த்திக்கிறேன். ஏதாவது சொல்ல மறந்துவினால் க்ஷமித்துள்ளோம். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் பணிந்தேற்றுவீர்களாக. பாரத போரின் இறுதியில் பீஷ்ம பிதாமகர் அம்புபடுக்கையில் சயனித்திருந்தார். அப்பொழுது கண்ணபிரான் பீஷ்மரிடம் சென்று அனைத்து தர்மத்தையும் கற்றுக்கொள்ளும்படி யுதிஷ்டிரனிடம் கூறினார். யுதிஷ்டிரனும் பீஷ்மரிடம் கேட்க அவரும் பலவித தர்மத்தை மிக மிக விரிவாக எடுத்து கூறினார். மிகவும் அதிகமாக கேட்டுவிட்டதனால் எதை கொல்வது எதை விடுவது என்ற ஐயம் பீஷ்மருக்கு 1000 நாமமும் பணிந்தேத்து எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் பணிந்தேத்துவீர்களாக. பாரத போரின் இறுதியில் பீஷ்ம பிதாமகர் அம்புபடுக்கையில் சயனித்திருந்தார். அப்பொழுது பீஷ்ம பிரானை 1000 நாமமும் பணிந்தேத்து திருமதி ஸ்ரீநிதி கண்ணன் 1000 நாமமும் பணிந்தேத்து எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் பணிந்தேத்துவீர்களாக. பாரத போரின் இறுதியில் பீஷ்ம பிதாமகர் அம்புபடுக்கையில் சயனித்திருந்தார். அப்பொழுது கண்ணபிரான் பீஷ்மரிடத்திலிருந்து அனைத்து தர்மத்தையும் கற்றுக்கொள்ளும்படி பீஷ்மரிடம் கூறினார். யுதிஷ்டிரனிடம் கூறினார். யுதிஷ்டிரனும் நாமமும் பணிந்தேத்து அடியேன் ஸ்ரீநிதி கண்ணன் 1000 நாமமும் பணிந்தேத்து எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் பணிந்தேத்துவீர்களாக. பாரத போரின் இறுதியில் பீஷ்ம பிதாமகர் அம்புபடுக்கையில் சயனித்திருந்தார். அப்பொழுது கண்ணபிரான் பீஷ்மரிடத்திலிருந்து அனைத்து தர்மத்தையும் கற்றுக்கொள்ளும்படி யுதிஷ்டிரனிடம் கூறினான். யுதிஷ்டிரனும் பலவித தர்மத்தை மிகவும் எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் பணிந்தேத்துவீர்களாக. பாரத போரின் இறுதியில் பீஷ்ம பிதாமகர் அம்புபடுக்கையில் சயனித்திருந்தார். அப்பொழுது கண்ணபிரான் பீஷ்மரிடத்திலிருந்து அனைத்து தர்மத்தையும் கற்றுக்கொள்ளும்படி யுதிஷ்டிரனிடம் கூறினார். யுதிஷ்டிரனும் பீஷ்மரிடம் கேட்க அவரும் பலவித தர்மத்தை மிக மிக விரிவாக எடுத்து கூறினார். மிகவும் அதிகமாக கேட்டுவிட்டதனால் எதை கொல்வது எதை விடுவது என்ற ஐயம் யுதிஷ்டிரனுக்கு வந்தது. எனவே பீஷ்மரிடமே கேட்டான். கோதர்ம சர்வ தர்மானாம் பவதஃப் பரமோ மதஹ. எல்லா தர்மங்களிலும் மிக உயர்ந்த தர்மமாக நீர் கொண்டிருப்பது எந்த தர்மத்தை? அதற்கு பீஷ்மர் கூறினார், ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ யத்பக்த்யா புண்டரீகாக்ஷ ஸ்தவைரச்சே நரசதா. புண்டரீகாக்ஷன் அதாவது செந்தாமரை கண்ணனான பகவானை ஒரு மனிதன் தினமும் ஸ்தோத்திரங்களால் அர்ச்சிப்பதுவே எல்லா தர்மங்களிலும் மிக சிறந்த தர்மமாகும் என்பது என் கருத்து என்று கூறி 1000 திருநாமங்களை பெருமாளுக்கு அர்ச்சிவதற்காக கூறினார். பெருமாளுக்கு இந்த 1000 திருநாமங்கள் மட்டுமே அல்ல, மேலும் 1000 திருநாமங்கள் உள்ளன. இந்த 1000 திருநாமம் பீஷ்மர் சொன்னதே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் எனப்படுகிறது. மேலும் இந்த 1000 திருநாமத்தை கூறி பகவானை பணிவுடன் வணங்குவோம். பகவானை காட்டிலும் அவனுடைய திருநாமமே சிறந்தது. சூதில் தோர்த்தவர்களான பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதி ஆமாம் ஆமாம் அதில் உங்களோட நேமை என்டர் பண்ணுங்க. ஃபுல் நேம். ஆமாம், யுவர் பேக்ரவுண்ட் நேம் இஸ் ஃபுல் நேம் கொடுங்க. சரி, பொறுமையா பண்ணுங்க. எல்லாரும் அவளோட நேம் தேஷா தர்மிகா தாடை ரிஷிகேஷ் ஹரிகிருஷ்ணன் ஹரிப்ரியா வரல ரெடி வாணி ரெடி இந்த ஹரிப்ரியா கிருஷ்ணகிருபா லக்ஷ்மணியா மித்ரவிதா மௌத்திகா ஸ்ரீநிகேதன் பத்மாவதி
ஹரிகிருஷ்ணன் தள்ளி பாப்பா. கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பேசினா புரியாது கொஷின் ரீட் பண்றது. ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள். இருக்கட்டும். அடுத்ததெல்லாம் போயிடாதீங்க, அப்படியே இருங்க. போக முடியாது. சப்மிட்டட் அவ்வளவுதான். ஓகே ஓகேவா? அது அப்புறம் வரும். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாமா? பேயாழ்வார் திருநக்ஷத்திரம் எது? அங்க பார்க்கலாம், இப்படி திருப்பிடுங்க. மதுரகவி ஆழ்வார் திருநக்ஷத்திரம் எது? பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலம் எது? நெக்ஸ்ட் கொடுத்துடு. ஏதோ எரர்னு வருது. ஸ்ரீநிதி, இவனுக்கு எரர் வருது பாரு. இந்த பையனுக்கு எரர் வருது, என்னன்னு பாருங்க. பெரியாழ்வார் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? திருமங்கை ஆழ்வார் எத்தனை தாண்டங்கள் அருளியுள்ளார்?
திருமங்கை ஆழ்வார் எத்தனை தாண்டங்கள் அருளியுள்ளார்? தாண்டகங்கள். பார்க்கவே நமக்கும் பெருமாளுக்கும் எத்தனை உறவுகள்? நமக்கும் பெருமாளுக்கும் எத்தனை உறவுகள்? திவ்ய பிரபந்தங்கள் மொத்தம் எத்தனை? திவ்ய பிரபந்தங்கள் மொத்தம் எத்தனை? பேக் பண்ணக்கூடாது. பேக் பண்ணணுமா அவன்? திருமழிசையில் தீர்க்கஸ்திர யாகம் செய்தவர் யார்? தீர்க்கஸ்திர யாகம் தீர்க்க சாஸ்திர யாகம் செய்தவர் யார்? சத்திரம் தான் இருக்கு, ஆனா இங்கே சாஸ்திரம். Nine years we started the quiz. You have to. She is 9 years old. மா இங்க பாரு, அவளுக்கு ஏதோ கேட்குறான். ஆண்டாளின் இயற்பெயர் என்ன? எம்பெருமானுடைய கதையின் பெயர் என்ன? கதை 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 கதையில கதை கதைன்னு சொன்னேன். கதைன்னு விழுந்ததா? கதை கதை கதை. கதை எல்லாம் கதைன்னு நினைச்சுட்டா. இது எனக்கு எதுக்கு? இது வேண்டாம், இது வேற. ஐயோ, எங்கேயோ மாட்டிடுது. எல்லாரும் முடிச்சாலா? என்ன இல்லவே இல்லை? இருந்தது, கண்டிப்பா இருந்தது. இருக்கு 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 இருந்தது இருக்கு இருந்தது. நெக்ஸ்ட் क्वेश्चन. இருந்தது 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 கண்டிப்பா இருந்தது. இல்லம்மா இருந்தது இருந்தது. அவங்க பாக்குறாங்க, மத்தவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க.
இருந்தது. ரெட் லாஸ்டா இருந்தது பண்ணா. பாசுரங்கள் பாடிய ஆழ்வார் யார்? யசோதை பாவனையில் 260 பாசுரங்கள் பாடிய ஆழ்வார் யார்? வைஜெயந்தி என்னும் வனமாலையின் அம்சமாக பிறந்தவர் யார்? வைஜெயந்தி என்னும் வனமாலையின் அம்சமாக பிறந்தவர் யார்? திருமங்கை ஆழ்வார் மந்திரோபதேசம் பெற்ற இடம் எது? திருமங்கை ஆழ்வார் மந்திரோபதேசம் பெற்ற இடம் எது? இன்னும் 4 கொஸ்டின் தான் இருக்கு, சரியா? ஸ்ரீமத் நாதமுனிகளின் அவதார ஸ்தலம் எது? ஸ்ரீமத் நாதமுனிகளின் அவதார ஸ்தலம் எது? நாதமுனிகள் எந்த நித்திய சூரியின் அவதாரமாக கருதப்படுகிறார்? நாதமுனிகள் எந்த நித்திய சூரியின் அவதாரமாக கருதப்படுகிறார்? நியாய தத்துவத்தை அருளிச் செய்தவர் யார்? நியாய தத்துவத்தை அருளிச் செய்தவர் யார்? ஓவர்னு சொல்லு. क्वेश्चन ஆயிருக்கு. நாங்கள் ரிசல்ட்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவோம். இப்போ 4 to 7 ஆரம்பிக்கும். 8 to 12 இங்கே இருங்கோ. நாங்கள் நடுவில் நடக்கிற போது இந்த டாப் 10 ஃபைனலிஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம். இந்த டாப் 10 ஃபைனலிஸ்ட் அடுத்த ரவுண்டுக்கு போவோம். நீங்கள் குட்டீஸ் எல்லாம் அங்கே போயிடணும். இப்போ 4 to
7. இப்போ 4 to 7 இங்கே வந்துருங்கோ. செல்போன் யார்கிட்ட செல்போன் வாங்கியிருந்தேலோ ப்ளீஸ். அடியேன் பேர் சொல்ல அச்சுதன். అనుష్య, రంగసుధా, రామమిశ్రన్, జాన్విశ్రీ, శ్రద్ధాశ్రీ, సుందరవల్లి, సౌమ్యవరన్, श्रीनिश, श्री विशाखा, हरिनारायणन, पंगय सेल्वी, हरिप्रिया, आर्ना, सोष्मिता, आर्ना, सौम्यश्री, वरद वल्लभन, दीपरेखा, श्रीनाथ. கொஞ்சம் க்ளோசர் ஆவா தலை கொஞ்சம் இந்த பக்கம். रक्षित प्रिया, वाग्भूषा, नारायणन टी. இது எப்படி ஒரு கிண்ணியில சிட்டு வச்சிருக்கு, ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கு. அந்த சீட்டை எடுக்கணும். நீங்க அதுல என்ன தலைப்பு கொடுத்துருக்கு, அதுல என்ன வார்த்தை எழுதியிருக்குன்னு யாராவது ஒருத்தர் படிச்சு காட்டுவோம். அந்த வார்த்தை கேட்டதும் உங்களுக்கு 3, 4, 5, 6 எத்தனை பாயிண்ட் அவளை பத்தி தோன்றதோ, எத்தனை விஷயங்கள் அவளை பத்தி தெரியறதோ அதை தெரிவிக்கணும். ட்ரையல் ரவுண்ட் பண்ணலாமா? ஒரே ஒரு ட்ரையல் ரவுண்ட் பண்ணலாமா? இந்த அக்கா சீட்டு ஜட்ஜ் பண்ணி 9 நமக்கும் எம்பெருமானுக்கு 9 விதமான சம்பந்தம் இருக்கு. ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம். பெரியாழ்வார் வடபத்ர சாயிக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். தொண்டரடிப்புடியாழ்வாரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் பற்றி அவர் எழுதின பாசுரங்கள் பல்லாண்டு 12. பெரியாழ்வார் திருமொழி 461. அதை மாதிரி நீங்கள் அந்த ஆழ்வாரை பற்றி சொல்லிகிட்டே வரணும். உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாமே நீங்கள் சொல்லணும். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதே உங்களுக்கு நீங்க 3 விஷயம் அவளை பத்தி தெரிவிச்சேன்னா 1 பாயிண்ட் கிடைக்கும். 1 பாயிண்ட்டுக்கு மேலே வேணும்னா 6 விஷயம் தெரிவிக்கணும். சரியா? அந்த மாதிரி சரியா? நன்னா பேசணும், தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும். இது பாயிண்ட் வாங்குறதுக்கு இல்லை, நன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பத்தி சூப்பரா நம்ம கதை சொல்ல போறோம். சரியா? ஸ்ரீநிதி அக்கா கணக்கு வச்சுப்பா உங்களுக்கு. இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னானே, அவள் என்ன வார்த்தை படிக்கிறாளோ அந்த வார்த்தையோட தொடர்புடையதா என்னென்னு தெரியுமோ தெரியும் சொல்லுங்க.
அது மட்டும் இல்லை, இப்போ அந்த அக்கா என்ன பண்ணா 9ன்னு முதல் கேள்வி சொன்னான். 9ஓட தொடர்புடையதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா 9னா 9 விதமான சம்பந்தம்னு சொன்னான். சம்பந்தத்துக்கு அப்புறம் என்ன பண்ணா அடுத்தது கைங்கரியத்தை பற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லணும். அதனால் 9னா 9ஓட ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் தான் சொல்லணும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் 9ஓட ரிலேட்டடாக சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததெல்லாம் அந்த ஃபஸ்ட் ஆன்சருக்கு ரிலேட்டடாக கூட சொல்லிட்டு இருக்கலாம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா வாக்குஷா? புரிஞ்சுதா புரியலையா? புரியலைன்னா திருப்பி கேட்கலாம். தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லலாம். சரியா? தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே, ஒரு ஆழ்வாரை பற்றியோ ஆச்சாரியரை பற்றியோ தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சொல்லணும். இப்போ பேரை சொல்லுங்க மாமி. ஸ்ரீநாதா? உங்கள் பேர் ஸ்ரீநாத். இப்போ வந்து நின்றுட்டு பேசுகிறீங்களா உட்காந்து பேசுகிறீங்களா? இங்கேயே உட்காந்து பேசுகிறீங்களா? அடியிலேருந்து எடுங்க பார்க்கலாம். தரங்க 100 அதுதான் வந்திருக்கு. 100 சரியா? தெரிஞ்சதை சொல்கிறேன்னா ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ சொல்லிட்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய 100 100. முதல் திருவந்தாதி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இரண்டாம் திருவந்தாதியில 100. வெரி குட். மூன்றாம் திருவந்தாதியில 100. நான்முகம் திறந்தாதில 96. பொய்கையாழ்வார். முதல் திருவந்தாதி எழுதியது பொய்கையாழ்வார். இரண்டாம் திருவந்தாதி எழுதியது பூதத்தாழ்வார். மூன்றாம் திருவந்தாதி எழுதியவர் யார்? பேயாழ்வார். பொய்கையாழ்வார் திருநக்ஷத்திரம் ஐப்பசி திருவோணம். பூதத்தாழ்வார் திருநக்ஷத்திரம் ஐப்பசி அவிட்டம். பேயாழ்வார் திருநக்ஷத்திரம் ஐப்பசி சதயம். பொய்கையாழ்வார் அவதரித்த ஊர் திருவைக்கா. பூதத்தாழ்வார் அவதரித்த ஊர் திருக்கடல் மல்லை. பேயாழ்வார் அவதரித்த ஊர் திருமயிலை. முதலாழ்வார்கள் ஒன்று கூடிய ஊர் திருக்கோவலூர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷாக்கா. ஸ்ரீ விஷாக்கா. 6.
கைங்கரியம், அதுதான் சீட்டு. கைங்கரியம். பெருமாளுக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பெருமாளுக்கு நம் கைங்கரியம் செய்ய வேண்டும். நம்மளுக்கும் பெருமாளுக்கும் 9 உறவுகள். பெரியாழ்வார் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார். தொண்டரடிப்பொடியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணார். பெரியாழ்வார் வடபெரும் கோவில் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார். தொண்டரடிப்பொடியாழ்வார் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு பண்ணார். திருமங்கையாழ்வார் திருமதிலை கட்டினார். அதுவும் ஒரு கைங்கரியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ராமமிஸ்ரன் சீட் எடுக்க போகிறார். ஒன்றே ஒன்று, அடியிலேருந்து ஒன்றே ஒன்று. ஒன்றே ஒன்று காலியாக இருக்கே, இந்த சீட்டு காலி. அதுவும் இல்லை, வேண்டாம். இந்த இது மடிச்சதுலேருந்து எடுங்க. தரோம். ஓகேவா? வேறு சீட்டு வேணுமா? இதுவேவா? 9 அதை தான் சீட்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பெருமாளுக்கும் நம்மளுக்கும் 9 ஊர்கள். பெருமாளுக்கு தொண்டரடிப்பொடியாழ்வாரும் பெரியாழ்வாரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணார். தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடிய பாசம் திருப்பள்ளி எழுச்சி. அவர் அவதரித்த திவிதேசம் திருமண்டம் குடி. தொண்டரடிப்பொடியாழ்வாரின் இயற்பெயர் விஸ்வநாராயணன். பெரியாரோடைய பொன் பேர் ஆண்டாள். ஆண்டாளுடைய பேர் கோதை. ஆனால் எழுதிய பாசுரங்கள் வட்டம் 2, கவனங்கள் 2. அவை எழுதிய பவதங்கள் பேர் தேப்பாவை 30 பாசுரம், நாச்சார் திருமொழி 743. ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் பெருமாளுக்கு சூடி கொடுத்தாள் மாலையை.
ராமானுஜாய நமஹ. இங்க வா. அடுத்தது உத்தவ். வாங்கோ, இதுலேருந்து சீட் எடுங்க. உத்தவ் கந்தாடை. கரெக்டா? 10 10 சரியா? அப்பா பார்த்துட்டு சொல்லு. 10 10. என் பெருமாளோட குணங்களை மிகவும் அறிந்தவர் யார்? ஆழ்வார்கள். பத்தாழ்வார்கள். திருமாலை. இல்லை, குழந்தைகள்லாம் பயப்பட வேண்டாம். உங்க 108 கேள்வியிலிருந்து தான் பதில் கேள்வி கேட்குறா. அதனால இப்போ 10 அத மாதிரி சொல்லு. அதான் உன்னோட புக்கில் 10ங்கிறது எங்கே வருதுன்னு யோசிச்சு பார்த்து சொல்லு. திருப்பலையாய்ச்சி தொண்டரடிப்புடியாழ்வார். எனக்கு தெரியாது. திருமண்டாங்கோடி. அமலநாதிபிரான். திருப்பானாழ்வார். திருவரையூர். ஸ்ரீமதே ராமானுஜாயன். அடியே சோஷ்மிதா, ஸ்ரீமதி ராமானுஜன் அம்மா சொல்லிட்டு. 7 வயசு. சுவாமி ராமானுஜர் சொல்றியா? ராமானுஜரை பத்தி சொல்றியா? என்ன ஞாபகம் இருக்கும் உனக்கு? ராமர் பிடிக்குமே, அந்த மாதிரி ராமானுஜர். வாயிலேருந்து வாங்க. உங்களோட குழந்தை இங்கே பாரு. உன்னோட புக்கில் ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ராமானுஜர்னு ஆன்சர் வருமே. எந்த கொஸ்டினுக்கு யோசிச்சு பாரு. எந்த கொஸ்டினுக்கு ராமானுஜர்னு ஆன்சர் வரும்? அதை யோசிச்சு பார்த்தா ராமானுஜரை பற்றி ஏதாவது சொல்லலாமே. பவிஷ்யாச்சாரியார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை யார் முதல்ல கொடுத்தா? நம்மாழ்வார்.
யார் கிட்ட கொடுத்தா? மதுர கவியாழ்வார். எம்பெருமானார். உயவர் உறைவர். நம்மாழ்வார் அருளி செய்த கிரந்தங்கள் 4. போருமா? சொல்ல போறேன் ஒண்ணு. ஸ்ரீமதே ராமானுஜா நமஹ. முன்னாடி வாங்குறாங்க சுதா. ஆச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் ரங்கசுதா. ஏதாவது ஒன்று டக்குன்னு. ஒன்று 2 எடுத்திருக்கேன் நினைக்கிறேன் இல்லையா? பேயாழ்வார். பேயாழ்வார் அவதரித்த ஸ்தலம் திருமயிலை. பாடிய பாசுரம் 3ஆம் திருவந்தாதி. பேயாழ்வார் அவர் தாமரையில் திருநக்ஷத்திரம் ஐப்பசி சதயம். பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி பாடியுள்ளார். அதில் 100 பாசுரங்கள். திருமழிசையாழ்வார் அவர் திருமழிசையாழ்வாருக்கு ஆச்சாரியராக இருந்தார். அவர் 3ஆம் திருவந்தாதி முதலாழ்வார்கள் ஒன்று கூடிய ஸ்தலம் திருக்கோவலூர். அங்கே மிருகண்டு மகரிஷியின் ஆசிரமத்தில் ஒன்று கூடினார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சௌமியவரன் வா. நேரு அங்கே பார்த்து உட்காந்துக்கோங்க. வெரி குட். அனுஷா வெயிட் பண்ணோம். என்ன இருக்கு? கார்த்திகை போட்டிருக்கு. சரியா? மைக் பிடிச்சி நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. கார்த்திகை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கார்த்திகை ரோகிணி. திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் அவதரித்த மாசம் திருநக்ஷத்திரம். அவதரித்த மாசம் திருநக்ஷத்திரம். கார்த்திகை ரோகிணி. அவதரித்த ஊர் அவதரித்த ஸ்தலம் திருவுரையூர். அவருடைய அருளி செய்த பிரபந்தங்கள் அமலாதி பிரான். அதில் மொத்தம் 10 பாசங்கள் உள்ளன.
நம்பெருமாள் ஸ்ரீரங்க நம்பெருமாள் அமலாரை பிரான் ஸ்ரீரங்க நம்பருக்காக பாடினார். திருப்பானாழ்வார் திருமங்கி ஆழ்வார் 6 பிரபந்தங்கள் ஏற்றினார். பெரிய திருமொழி மொத்தம் 1084. திருநெடுந்தாண்டகம் மொத்தம் 30. திருவெறு கூட்டிருக்கை மொத்தம் 1. சிறிய திருமடல் 1. திருநெடுந்தாண்டகம் மொத்தம் 30. திருக்குண்டாண்டகம் மொத்தம் 20. பெரிய திருமடல் 1. அவதரித்த மாசம் திருநக்ஷத்திரம் கார்த்திகை. திருக்குறியலூர் ஸ்ரீரங்கத்தில் மதில் சுவர் கட்டினார். 2 மடல்கள் பாடினார். உற்சவத்தை தொடங்கி வைத்தார். குமுதவள்ளி நாச்சியார் அவருடைய மனைவி பேர் குமுதவள்ளி நாச்சியார். அவர் 2 தாண்டகங்கள் பாடினார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சௌமியவரன் ஸ்ரீ சௌமியவரன் அவர் வந்து 21 பாயிண்ட் கார்த்திகை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு 21 பாயிண்ட் சொல்லியிருக்கார். உங்களுக்கு என்ன வந்திருக்கு? தீர்க்க சத்திர யாகம் தெரியுமா? தீர்க்க சத்திர யாகம் யார் பண்ணான்னு தெரியுமா? சொல்லு. சௌமியா ஸ்ரீ அடியே ஸ்ரீமதி ராமானுஜன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பார்க சத்ரவ முனிவர் திருமலிசையில தீர்க்க சத்திர யாகம் பண்ணாரு. திருமலிசையாருக்கு அப்பா. திருமலிசை ஆழ்வாருக்கு வந்து திருமலிசையில பிறந்தாரு. ரெண்டு பிரபந்தங்கள் எழுதியிருக்காரு. தெரியாது மாமி. திருமலிசை ஆழ்வார் வந்து தையில் மகத்துல பிறந்தாரு.
திருமேசை ஊரில் தவம் சென்று வலிமை என்ன. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. அடியே அனுஷியா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தவம் சீட்டில் வந்து தவம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. தவம் தவத்துக்கு ஊரு திருமலிசை ஆழ்வார். திருமலிசை இந்த ஊர்ல அவதரிச்ச ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார். அவர் ரெண்டு பிரபந்தம் கொடுத்திருக்கார். திருச்சந்த விருத்தம், நான்மவன் திருவந்தாதி, கையில் மகதெடுத்து அவதரித்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய. அடுத்தது வரதவல்லமன் என்கிற தவராசன். வா தவராசன், ஒரு சீட் எடுத்து ஒன்னே ஒன்று. இது வேண்டாம், அடுத்த சீட் தெரியாம அதிலே போட்டு. புஷ்பம் ஃப்ளவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. முதலாழ்வார்கள் மொத்தம் 3. தாமரைப்பூ, தொண்டரடிப்பொடி ஆழ்வார், பெரியாழ்வார், வடபத்து சாயி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணார். ஸ்ரீரங்கத்தில் பண்ணார். மண்டங்குடி, மார்கழி கேட்டை, ஆனிஸ்வாதி, கோதை, ஆண்டாள், சூடி கொடுத்தா, நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, திருப்பாவையில்லை 30,
நாச்சியார் திருமொழியிலே 143 கூறும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உங்க பேர்? ஹரிநாராயண். 7 105 105. குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் எந்த ஊர்ல அவதரித்தார்? திருவல்லிக்காலம். அவருக்கு பெண் குழந்தை இருக்காளா? பெண் குழந்தை இருக்காளா இல்லையா? இல்லையா? ஆண் குழந்தை குலசேகர ஆழ்வாருக்கு இருக்காரா? என்ன பேர்? குலசேகர ஆழ்வாருக்கு எந்த பெருமாளை ரொம்ப பிடிக்கும்? சரி, நீங்க உட்காந்துக்கோ. வாக்பூஷா முடிச்சோன்னே வாக்பூஷா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள். 30ங்கிற எண் வந்திருக்கு. 30 ஆண்டாள். முதல் ஆண்டாள் தகப்பனார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் அருளிய பிரபந்தம் திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள். பெரியாழ்வார் திருமொழி 461. ஸ்ரீவில்லிபுத்தூர். அவதரித்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் 2 பிரபந்தம் பாடியிருக்கா. திருப்பாவை 30 பாசுரம். நாச்சியார் திருமொழி 143. கோதை. தெரியாது. பெரியாழ்வாருடைய புத்திரி ஆண்டாள். கண்ணன் கதைகளாம். கண்ணன் கதைகளா சொன்னா. கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா. கண்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருந்தா. ஸ்ரீவில்லிபுத்தூர்.
ஸ்ரீரங்கத்தில் பண்ணேன். புஷ்ப கைங்கரியம் அது ஆண்டாள் வந்து சூடி கொடுத்தா. திருத்துழா செடி. ஆண்டாள் பெரியாழ்வார் திருத்துழா செடி கடியில் கண்டுபிடிச்ச. கோதை. முதல்ல பேர் கோதை. நாராயணன் தான் பெரியவன் சொன்ன. பாண்டிய அரசவை. கூடல் மாநகரம் மதுரை. கூடல் மாநகரம் மதுரையில பரத்வ நிர்ணயத்தை பண்ணார். நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொன்னாரா. அவர் என்ன பண்ணார்? அப்ப பண்ணதும் அந்த மாதிரி பண்ணதும் பெரியாழ்வாரை பார்க்க யார் வந்தா? விஷ்ணு. எல்லாத்தையும் படையோட எல்லாம் வந்த. விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் இன்னொரு பேர். திருநெடுந்தாண்டகம் திருமங்கையாழ்வார். அந்த திருக்குறையலூர். மாதம் திருநக்ஷத்திரம் கார்த்திகையில் கார்த்திகை. அருளிய பிரபந்தம் பெரிய திருமொழி 1084. திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரம். திருவிழுக்கூத்திரிக்கை ஒரு பாசுரம். சிறிய திருமலையார் பெரிய திருமலையார் ஒரு பாசுரம். திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரம். 30 பாசுரம். 20 பாசுரம். சுவாதி. திருவாடிப்பூரம். திருவரங்கத்தில் திருமதில் கட்டினார்.